Hello guys, welcome back to our channel. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து கான்வகேஷன் இன்னைக்கு சோ அதுக்கு தான் நாங்க வந்து போறோம் இன்னைக்கு எங்க காலேஜ்ல. வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக எனக்கு vlog எடுக்கிற அந்த பிளானே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. 2 years இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேயும் மெயினாக எனக்கு லாஸ்ட் மினிட் வரைக்கும் எனக்கு கான்வகேஷன் இருக்குன்றதே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. அந்த அளவுக்கு இந்த காலேஜில் வந்து லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் கான்வகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, எப்படியோ வந்து கான்வகேஷன் டே அன்னைக்கு காலையிலே கிளம்பி நாங்கள் காலேஜ்க்கு வந்துட்டோம். டே பிஃபோரே வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணியிருந்தாங்க இந்தந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்தந்த ரெஜிஸ்ட்ரேஷன் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்த்தா டோட்டல் கொலாப்ஸ், ஒரு அரேஞ்ச்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாருமே அடிச்சு சண்டை போட்டு அதுக்கப்புறமா தான் இந்த ரோபு அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும். நாங்கள் இங்கே லைனில் நின்று சண்டை போட்டு இதெல்லாம் வாங்குறதுக்குள்ளே ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகி பாதி ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. நானும் அஸ்வந்தும் ஃபஸ்ட்டே வந்துட்டோம். இதெல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்குள்ளே வந்து அம்மாவும் அப்பாவும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ரோப்லாம் போட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டோம். இந்த கான்வகேஷனுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு 500 rupees வாங்கினாங்க. இந்த ரோபுக்கு தனியாக 500 rupees வாங்கினாங்க. பட் அது எதுக்குன்னே தெரியல. எல்லாருமே வந்து அந்த 500 rupees ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பே பண்ணாதான் எலிஜிபிள்னு சொன்னாங்க. அந்த பே பண்ண ஸ்கிரீன்ஷாட் காமிச்சு ஃபுட் அண்ட் சீட்டிங் டோக்கன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் போய் காமிச்சதுக்கு டோக்கன் வந்து காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்களை திருப்பியும் அமிச்சிட்டாங்க. அவ்வளோ வெயில் அடிக்குது. ஆனால் நிறைய பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வெயில தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து உள்ள உட்கார்றதுக்கு இடம் இல்லாம என்னோட அம்மா அப்பாவும் ரொம்ப நேரம் வெயில நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க கிளம்புறேனே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ள போய் தேடி கொஞ்சம் சீட்ஸ்ல காலியா இருந்துச்சு, அங்கே கூட்டு போய் உட்கார வச்சிருந்தோம். இந்த கான்வகேஷன்ன்றது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸோட ட்ரீம்னே சொல்லலாம். ஒருத்தரும் லேக்ஸில் கடன் வாங்கி லோன் போட்டு பார்ட் டைம் ஜாப்ஸ்லாம் பண்ணி தான் ஃபீஸ் கட்டி படிக்கிறாங்க. அதை இந்த மாதிரி காலேஜஸ்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த கேப் கூட கொடுக்கல. அந்த கேப் வந்து நமக்கு போட்டு ஃபோட்டோ எடுக்கணும்னா அதுக்கு வந்து 150 தனியாக பே பண்ணி அந்த கேப் போட்டு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். எனக்கு இந்த டே ரொம்ப முக்கியம். நான் வந்து இன்னொரு டிகிரி படிக்க போகிறதில்ல அப்படின்றதுனால நான் வந்து பே பண்ணி அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நேரம் வெயிட்க்கு அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் 4 பேர் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேங் அப்படியே தான் ஒன்றா தான் போகணும். ஒன்றா 4 பேரும் ஒரே ஃப்ரேமில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி போகணும். பட் வந்து ஒருத்தர் தனியாக போயிட்டாங்க. நாங்கள் 3 பேர் மட்டும் தனியாக வந்துடணும். ஆல்ரெடி கான்வகேஷனுக்காக நான் COE சாரை வந்து மீட் பண்ணியிருந்தேன். அதனால் அவருக்கு என்ன நல்லாவே தெரியும். சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கு அப்புறமா சீஃப் கெஸ்ட் கிட்ட என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இவங்க தான் நம்ம காலேஜோட யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாரு. அவங்களும் வந்து என்னோட நேம், என்னோட சேனல் நேம்லாம் கேட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே வெளியே வந்துட்டோம். இன்னுமே நிறைய பேர் வந்து நான் என்ன படிச்சிருக்கேன், என்ன டிகிரி படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் வந்து BCA கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் தான் படிச்சிருக்கேன். இந்த ஒரு மூமெண்ட்காக தான் எல்லா பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கஷ்டப்படுறது. ஸோ 3 years வந்து நம்ம கஷ்டப்பட்டு தான் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் வந்து கையில் வாங்குகிறோம். ஸோ இப்படி தான் வந்து என்னோட கான்வகேஷன் டே போச்சு. ஸோ அப்படியே வந்து நாங்கள் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு போல் வந்து வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாரும் வெளியே கிளம்பிட்டோம். வெளியேனா ரொம்ப தூரம்லாம் இல்லை, வீட்டு பக்கத்துலேயே ஒரு குட்டி ஹோட்டலில் தான் நாங்கள் வந்து சாப்பிட்டோம். ரீசெண்ட் டைம்ஸில் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுட் ஸ்டால்லலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒர்த்துன்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்றதுக்கு இங்கே வந்து டேஸ்ட் அண்ட் ப்ரைஸ் எல்லாமே அஃபோர்டபுளாக இருக்குது. நான் வந்து சிக்கன் கொத்து பரோட்டா வாங்கியிருந்தேன். அண்ட் இவங்க 2 பேரும் வந்து சிக்கன் ரைஸ், சிக்கன் நூடுல்ஸ் வாங்கியிருந்தாங்க. சிக்கன் ரைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அஸ்வந்த் வந்து கறி தோசை வாங்கியிருந்தாங்க. அதுவும் வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நாங்கள் வந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம். எங்கள் அண்ணன் வந்து ஆக்சுவலாக வரல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தூங்கிட்டாங்க. நாங்கள் வந்ததே வந்து ரொம்ப லேட்டு, நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 11-11:30 இருக்கும். நாங்கள் கால் பண்ணி கூப்பிட்ருந்தோம். அப்போ வந்து அவங்க தூங்கிட்டேன்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் போய் சாப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த டே வந்து இப்படி தான் போச்சு. இந்த வீடியோவில் வந்து முழுக்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட காலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதுக்குன்னே தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் நான் படித்த காலேஜ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. பை.